ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம். ஸோ இந்த சம் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இவங்களோட டிஃப்ரென்ஸ் எத்தனை வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு. ஸோ இங்கே பிரின்சிபல் 12,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷம் கழிச்சு கேட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல்ஸ் principal multiplied by rate of interest by 100 the whole square multiplied by 300 plus rate of interest divided by 100. ஓகேவா? ஓகே, ஸோ பண்ணலாமா? ஸோ டிஃப்ரென்ஸ் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் 12,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அது எவ்வளோ 8% டிவைட் பை 100 ஸ்கொயர்னால 2 தடவை எழுதிக்கலாம் இன்ட்டு 8/100. ஸோ ப்ளஸ் 300 plus rate of interest. Rate of interest எவ்வளோ? R வந்து 8. 300 plus 8 308/100. ஸோ இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகேவா? ஸோ 8 8s are 64. 64 12s are 4 2s are 8. 6 2s are 12 and 1 4 is 4 and 6 is 6. ஸோ 768. ஓகேவா? So 768 into 308. 768 into 308. 8 8s are 64, remaining 6. 6 8s are 48. 48 plus 6, 54, remaining 5. 7 8s are 56. 56 plus 5, 61. So அதுக்கப்புறம் 0. 0வில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. And 8 3s are 24, remaining 2. And 3 6 are 18. 18 plus 2 20, remaining 2. 7 3s are 21. 21 plus 2 23. So add பண்ணா 4 4 5 6 3 2. So அப்போ 2 3 6 5 4 4 divided by 1000. So அப்போ 3 digit தள்ளி பாயிண்ட் வச்சா 236.544. ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணலாமா? 236.544 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் இந்த ஃபார்முலா தான். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலா டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 yearsக்கு 2 yearsக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அதை இன்னொரு சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.